ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் கருவுறு காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மனிதனின் கருவுறு காலம் எவ்வளவுனா ஆப்ஷன் சி 280 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 9 மாதங்கள். இதுதான் மனிதனின் கருவுறு காலம். அடுத்த கொஸ்டின், நான்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான்குறிப்பு வேந்தர்னா ஆனந்தரங்கம் பிள்ளை. அதாவது இந்திய நான்குறிப்பின் தந்தைன்னு கேட்டாலும் இவர் தான், நான்குறிப்பு வேந்தர்னு கேட்டாலும் இவர் தான். அதே உலக நான்குறிப்பின் தந்தைன்னு கேட்டால் சாமுவேல் பெப்பிசு. உலக நான்குறிப்பின் தந்தைன்னு கேட்டால் சாமுவேல் பெப்பிசு, இந்திய நான்குறிப்பின் தந்தைன்னு கேட்டால் ஆனந்தரங்கம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், சதுப்பு நில காடுகள் காணப்படுவது எங்கன்னு கேட்டிருக்காங்க. சதுப்பு நில காடுகள் எங்கே காணப்படும்னா கடற்கரை மற்றும் டெல்டா பகுதியில் தான் சதுப்பு நில காடுகள் காணப்படும். அடுத்த கொஸ்டின், சீக்கிய மதத்தினை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீக்கிய மதத்தினை நிறுவியவர், இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சீக்கிய மதத்தினை நிறுவியவர் குருநானக் அவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுனா ரயில்வே துறை தான். அடுத்த கொஸ்டின், காசநோய் எந்த உறுப்பு சம்மந்தப்பட்டது? காசநோய் எந்த உறுப்பு சம்மந்தப்பட்டதுன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டது தான் காசநோய். அடுத்த கொஸ்டின், இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி புதுடெல்லி. அடுத்த கொஸ்டின், சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்னன்னா ஆப்ஷன் பி சோடியம் பைகார்பனேட். அதே சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட்னா சலவை சோடா என்ன வேதிப்பெயர்னா சோடியம் கார்பனேட். இதுதான் சலவை சோடாவோட வேதிப்பெயர். அடுத்த கொஸ்டின், சித்தனவாசல் எதற்கு புகழ் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சித்தனவாசல்னா சிற்பக்கலைக்கு தான் புகழ் பெற்றது. அடுத்த கொஸ்டின், மனித உடலில் தோன்றும் முதல் உள்ளுறுப்பு. மனித உடலில் எந்த உறுப்பு ஃபஸ்ட்டு தோன்றுனா இதயம் தான் ஃபஸ்ட்டு தோன்றும். அடுத்த கொஸ்டின், ஏடிஸ் கொசு மூலம் பரவும் நோய். இதுவும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏடிஸ் கொசு மூலம் எந்த நோய் பரவும்னா டெங்கு காய்ச்சல் தான் பரவும். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் ஐந்தருவி எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஐந்தருவினா குற்றாலத்தில் தான் இருக்குது. ஐந்தருவி எங்கே உள்ளது? குற்றாலம். அடுத்த கொஸ்டின், சங்கீத ஸ்வரங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சங்கீத ஸ்வரங்கள் மொத்தம் 7. அதாவது சரிகம பதினின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சங்கீத ஸ்வரங்கள். அப்போது 7 இருக்குது. அடுத்த கொஸ்டின், அசை போடாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அசை போடாத விலங்கு எதுனா குதிரை தான் அசை போடாது. அடுத்த கொஸ்டின், மண்டல் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டது? மண்டல் கமிஷன் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண. அதாவது இது பிற்படுத்தப்பட்டவருக்கான 2வது ஆணையம். அப்போது முதல் ஆணையம் என்னவா இருக்குன்னா காகா கலேல்கர் ஆணையம். அதாவது இது எப்போ பார்த்தீங்கன்னா 1953 அமைச்சிருப்பாங்க. இந்த மண்டல் கமிஷன் எப்போனா மொரார்ஜி தேசாய் காலத்தில், அதாவது எப்போனா 1979 தான் இந்த செகண்ட் மண்டல் கமிஷன் அமைச்சிருப்பாங்க பிற்படுத்த வகுப்பினருக்காக. அடுத்த கொஸ்டின், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வானோடு முன் தோன்றிய மூத்த குடி. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். எல்லாருக்கும் நல்லா தெரியும். குலக்கல்வி திட்டனால யார்? ராஜாஜி என்னப்படுகிற ராஜகோபாலாச்சாரி. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மதுவிலக்கு முதலில் அமல்படுத்தப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல்ல மதுவிலக்கு எந்த மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா சேலமில். அது யார் அமல்படுத்தினாங்கன்னா ராஜாஜி தான் அமல்படுத்தினார்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.